இந்த வேளையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அநேக கிருபைகளை காண்பித்து இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆவியானவரை நோக்கி பார்க்கும்படியாக எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, ஆவியானவர் செய்து வந்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். ராஜாதி ராஜாவே, நீர் நல்லவர், நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன் அப்பா. உங்கள் கிருபைக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை நம்மளை இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதிலும் மிஞ்சின 3 மாதங்களிலும் ஆவியானவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்க ஒவ்வொருவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ராஜாவே இந்த நாளுக்கு நன்றி, இந்த வேலைக்கு நன்றி, ஆண்டவருடைய கிருபையின் பலத்திற்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். வாய்களை திறந்து ஆவியானவர் கொடுத்த கிருபை, ஆவியானவர் தந்த இந்த நல்ல நாள், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பாவுடைய கிருபைக்காக எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமேன், கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து பாடலாமா? அவருடைய சந்நிதி மிகுந்த ஆசீர்வாதம். உண்மையிலே பாக்கியவான்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதரெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அவர் நமக்கு நிறைய பலன் தரும்படியாக. ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்.
நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் வார்த்தையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட ஒரு இடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அப்படியே எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, இன்னைக்கு இருக்கிற இந்த பாடுகளை தாங்கி கொள்றதுக்கு எனக்கு பலன் வேணும். இன்னைக்கு நான் சந்திக்க போற பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலன் வேணும். இப்படி சிலருக்கு தேவையான பலனை நான் கட்டளையிடுவேன்னு சொன்னார். சிலர் பார்க்கிற பார்வையை என்னால் மேற்கொள்றதுக்கு உங்க பலன் வேணும் ஆண்டவரே. சிலருடைய வார்த்தை கேட்கும் பொழுது எனக்கு அழுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியல, அதை தாங்கி கொள்ள எனக்கு பலன் வேணும். ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை அதுதான். நான் என் பிள்ளைகளுக்கு என்னுடைய பலனே நான் கட்டளையிடுவேன். நான் கல்வாரி சிலுவையை சுமக்கிறதுக்கு பிதா என்னை பலப்படுத்தினார். பிதா எனக்கு ஏற்ற பலனை கட்டளையிட்டார். வாரினால் அடிக்கும் பொழுது அவர் ஒரு சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம். அவ்வளோ ஒரு பெரிய பலன் அவர்கிட்ட இருந்திருக்குல்ல. ஆண்டவர்கிட்ட காலிலே போய் நிற்கும் பொழுது கொடுத்த வார்த்தை அதுதான், நான் உங்களுக்கு பலன் தருவேன், நான் உங்களுக்கு பலன் தருவேன். தேவனுடைய பலன் அவ்வளோ ஆசீர்வாதமானது. தேவனுடைய பலன் அவ்வளோ முக்கியமானது. சில வேளைகளில் நம்மளை மறக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுவார். சிலர் நம்மளை கண்டுக்காம போகும் பொழுது அதை தாங்கிக்கிட நம்மளால முடியவே செய்யாது. எவ்வளோ நல்லா பேசுகிறவங்க இன்னைக்கு கண்டுக்காமலே போயிட்டாங்களே, ஆண்டவர் அதை தாங்கி கொள்ள பலன் தருவார். இன்னைக்கு சிலர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. தாங்க முடியாத வேதனை, போகவே முடியல ஆண்டவரே, என் ரூமை விட்டு வெளியே கடந்து போகவே முடியல. ஒரு நாளைக்கு முல்லை ஊற்றுகிற எத்தனையோ பகுதிகளை கடந்து போகிற பாதைகளை நான் பார்க்கிற ஆண்டவரே, எனக்கு உங்க பலன் வேணும் ஏசப்பா. அப்படி சொல்றவங்களாம் அந்த கல்வாரியை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசி என்ன அனுப்பின வார்த்தை அதுதான். தாங்க முடியாத போராட்டத்துல என் பலனை உனக்கு கட்டளையிடுவேன். சில வேளைகளில் நமக்கு வர்ற பாடு வரும்பொழுது சொல்லுவோம், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் ஏசப்பா, நீங்க கூட இருந்தா போதும். சில மனிதர்கள் சில வேளைகளில் விட்டுட்டு போயிடுவாங்க. சில நம்முடைய ஆஸ்திகள் சில வேளைகளில் நம்ம இடத்துல நஷ்டமடைந்து நம்மளை விட்டு போயிடும். ஆனால் தேவ கிருபையோ நம்மளை விட்டு விலகுவதில்லை, தேவ அன்போ நம்மை விட்டு விலகுவதில்லை. போத்திபார் பார்த்தீங்கன்னா யோசேப்பு மேல அவ்வளோ ஒரு கனம் வைத்திருந்தான், மரியாதை வைத்திருந்தான். அவன் மேல ஒரு அவகீர்த்தி உண்டாகும் பொழுது அந்த போத்திபார் கையிட்டுட்டான்.
அவனை சிறைச்சாலையில் போடுங்கன்னு கட்டளையிட்டுட்டான். ஆனால் யோசேப்பு நம்பின கர்த்தர் எல்லா இடங்களிலும் கூடவே இருந்தார். எல்லா இடங்களிலும் அந்த கிருபையை ஊற்றினார். இன்னைக்கு அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு அந்த கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். இன்னைக்கு அந்த கர்த்தர் நமக்கு கிருபையை கட்டளையிடுவார். இன்னைக்கு அந்த கர்த்தர் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். சில சூழ்நிலை நமக்கு அப்படிதான் இருக்கும். என்னால முடியல ஆண்டவரே, நடந்து வந்த பாதையெல்லாம் முள்ளு, இப்பவும் கண்ணுக்கு முன்னால முள்ளுள்ள பாதை தான் இருக்கு. சில வேளைகளில் மனம் சொல்லும், அப்பா என்னை ஒரு விஷயம் இப்பவுமே எடுத்துக்கொள்ளுங்க, என் பாதை அவ்வளோ பாரமா இருக்கு, என் பாதை அவ்வளோ பாடா இருக்குன்னு தோணும். ஏசு உங்களை கைவிட மாட்டார். அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். முடியாதவங்க உட்கார்ந்துருங்க, தவறல்ல. முடிந்தவர்கள் எழுந்திருங்க. எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்ச காரியம். நீ ஜெபிக்க முடியாத ஒரு போராட்டத்தில் இருக்கிற, நல்லா ஜெபிக்க பலன் வேணும், நல்லா ஜெபிக்க பலன் வேணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு காரியம், உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் ஒரு விஷம் நிறைந்த மனிதர்களை போல இருக்கிற, இங்க போன எனக்கு என்ன சமாதானம் ஆண்டவரே? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க அன்புல கிடைக்கிற சமாதானம் போல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி அப்படியே கூப்பிடலாமா? ஏசப்பாவுடைய இரக்கங்கள் என்னை தாங்கட்டும், ஏசப்பாவுடைய கிருபை என்னை தாங்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உங்க கிருபை, இயேசுவே உங்க கிருபை ஆண்டவரே. அப்பாவுடைய கரங்கள், அப்பாவுடைய கிருபைகள், இரக்கங்கள் ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். மறுபடியும் கூட, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எல்லாரும் அப்படியே இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மறந்துடாதீங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. மறுபடியும் எதுவரைக்கும், எதுவரைக்கும் இறங்காதீர். எல்லாரும் அப்படியே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர், எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர், எதுவரைக்கும் தூரமாயிருப்பீர். என்ன மறக்காதீங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்துடாதீங்க. உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. எல்லாரும் இயேசுவை பார்த்து பாடுங்க. ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டாரு, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற நன்மைகளை செய்வாரு. என்ன தள்ளிடாதீங்க. தூரம் ஓடின நாட்களும் உண்டு, நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ரொம்ப முடியல ஏசப்பா, தூரம் ஓடின எனக்கு உங்க கிருபை எனக்கு அதிகமா வேணும் ஏசப்பா, எனக்கு உங்க மகிமை எனக்கு அதிகமா வேணும் ஏசப்பா, எனக்கு உங்க விட்டு கொடுக்கலங்க, விட்டு கொடுக்கலையே கிருபைனா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மீட்டு கொண்டீரே ஆனாலும் விட்டு கொடுக்கலையே கிருபைனா. மீட்டு கொண்டீரே. எதுவரைக்கும், எதுவரைக்கும் இறங்கா
யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்ம ஜெபம் குறையும் பொழுது தாங்க கர்த்தர் தூரமாக இருக்கிறது போல தோணும். ஆனால் நம்ம நினச்சிருவோம் ஆண்டவர் மறந்துட்டார்னு. ஆண்டவர் மறுபடியும் பலப்படுத்த காத்திருப்பார். அந்த இளையகுமாரன் திரும்பி வரும் பொழுது ஓடி போனது யார் தெரியுமா? தகப்பன். அந்த ஊமையை சொன்னதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கிற அடையாளம், இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கிற ஒரு அடையாளம். அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க டாடி, என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க ஏசப்பா, அதனால தான் நான் நிறைய பகுதிகளை கடந்து வந்திருக்கிறேன். இன்னும் கூட என் வனாந்தரத்தில் உங்க கிருபை இருக்கிறதுனால தான் சிலருக்கு முன்பாக நான் அழாம கடந்து போயிட்டே இருக்கிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, இன்னும் என்ன மறக்காம என்ன நடத்தல ஏசப்பா. ஒரு சமாரியனை போல என்ன சுமக்க ஒருவர் தேவை ஆண்டவரே. என்ன நிறைய பேர் தள்ளுறாங்க ஆண்டவரே. என்னை இன்னும் ஒரு பைத்தியத்தை போல பார்க்க நிறைய பேர் உண்டாண்டவரே. இன்னும் என்னை துக்கப்படுத்த நிறைய பேர் உண்டாண்டவரே. இன்னும் உங்களை வேதனைப்படுத்த அநேகர் இருக்கலாம். ஆனா யாரு மறந்தாலும் இயேசு மறக்கிறதே இல்லை. இயேசு உங்களை கைவிடவே மாட்டாரு. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீ அடுத்த கட்டத்துக்கு ஓடுறதுக்கு ஏற்ற பலனை உனக்கு நான் கட்டளையிடுவேன். அந்த பலன் அபிஷேகமாகும், அந்த பலன் வல்லமையாகும், அந்த பலன் வேத வசனத்தின் ஆறுதலாகும், அந்த பலன் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து இருள்களுக்கும் வெளிச்சமான தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இடைப்படுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இரு கரம் கூப்பி ஆண்டவரை பாருங்க. இந்த இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்டல்ல நான் உன் கூட இருக்கணும்னு, நான் கூடவே வந்திருக்கிறேன். இன்னைக்கு தொடக்கத்துல இருந்தே உன் கூட பேசி கொண்டு இருப்பேன். தொடக்கத்துல இருந்தே ஒவ்வொருவரையும் தேற்றுவேன், ஒவ்வொருவரையோடு நான் இடைபடுவேன், ஒவ்வொருவரோடு நான் வெளிப்படுவேன். நீங்க ஒருவேளை ஆறுதல் அடையாம இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தும். ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லுங்க. சிலர் பாதரட்சிய வீட்டுக்கு வெளியே கலத்தி விட்டுட்டு வருவாங்க. சிலருடைய அன்பும் சிலருக்கு மேல அப்படிதான் இருக்கும். பார்க்கும் பொழுது சிரித்து பேசுவாங்க, சில வேளைகளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்களுக்கு பிடித்தவங்க வரும்பொழுது உங்கள்கிட்ட கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப தோணும், ஆண்டவரே ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்களா? அவங்க தாங்க அப்படி நடக்கிறாங்க, இயேசு அப்படி நடக்கிறதே இல்லை. உங்க பாடு அறிவதற்கு முன்பாகவே அவர் உங்களுக்கு பலன் கட்டளையிடுகிறவர். அப்படிதான் அந்த மரித்த லாசர் வீட்டில் அவர் வாக்குத்தத்தமா சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்க இருக்கிற யாரோ ஒருவருக்கு அதிகமான பலன் தேவைப்படுகிறது. யாரோ ஒருவருக்கு அந்த வேதனை நீங்கி கர்த்தருடைய பலன் தேவைப்படுகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உங்க பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு உங்க பலன் வேணும் ஆண்டவரே. அப்படியே வலது கரங்களை உயர்த்தலாமா? உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்று பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
எல்லாரும் சேர்ந்து இயேசுவே உம் நாமமே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எல்லாரும் அப்படியே மேன்மைப்படுத்துங்க. நீங்க தேவனை துதிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு பிரசன்னம் இறங்கும். நாம ஒருமனப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய அளவில்லாத வல்லமை உங்களை நிரப்பும். என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தீச்சூளை நடுவேலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. எல்லாரும் சத்தமாய் சிங்கத்தின் கேபிலும் நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே. எல்லாரும் இணைந்து பாடுங்க. நீங்க பாடுற பாடல் உங்களுடைய அநேக தடைகளை உடைத்தெறியணும். அநேக போராட்டங்களை அது மாற்றணும். உங்க நாமம் உயரணும். என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. எல்லாரும் இணைந்து பாடலாமா? நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் எல்லா தடைகளை நீங்கத்தக்கதாக அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லே அல்லேலூயா. யாவே அல்லே அல்லேலூயா. அப்படி எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு அப்படியே சொல்ல போறோம். தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் திரளான தூதர்களை நிரப்பி வைத்திருக்கிறேன். ஒருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கட்டளை, நீ வடித்த கண்ணீருக்கு இதோ நான் சமீபமாய் பதிலை வைத்திருக்கிறேன். நீ வடித்த கண்ணீருக்கு சமீபமாய் பதிலை வைத்திருக்கிறேன். ஒருவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார்.
நான் வாக்கு கொடுத்திருந்தேன்ல, உனக்கு நன்மையானதை தருவேன். ஆண்டவர் எபிரேயர் 6:14 படி, நான் பெருக்கமான நன்மைகளை நான் உனக்கு கட்டளையிடுவேன், அது பள்ளிக்கு பெருகத்தக்கதாக இருக்கும். நீ 10 ரூபாய் எதிர்பார்க்கிற இடத்துல 1000 ரூபாய் உனக்கு வாய்க்க செய்யத்தக்கதாக, இதோ அவர் ராஜாக்களை ஆசீர்வதிக்கும் வண்ணமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். இதோ நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையால் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், நான் உன்னை பள்ளிக்கு பெருக பண்ணத்தக்கதாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, தேவரீர் நீர் என் விளக்கை ஏற்றுகிறவர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு நீ கண்ணீர் சிந்தின நாட்கள் என் கணக்கில் இருக்கிறது. நீ தான் அதிகமா உடைஞ்சு வந்திருக்கிற. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப உடைஞ்சு வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ தான் ரொம்ப உடைஞ்சு வந்திருக்கிற. சில வேளைகளை நீ அழும்பொழுது உன் சரீரெல்லாம் பிடிக்கல. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, நான் இன்னும் எவ்வளவு அழ வேண்டியிருக்கேன் சப்பா, நான் இன்னும் எவ்வளவு மன்றாட வேண்டியிருக்கேன் சப்பா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஒரு சின்ன குழந்தைக்கு வைக்கிற சின்ன கேப்பு, அது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு வைக்கிற சின்ன ஒரு தலையில மாற்றக்கூடிய ஒரு ரீத்து போல எடுத்து ஒருத்தன் கொடுக்குறாங்க, இதை வச்சுக்க அப்படின்னு. நீங்க அப்படியே பார்க்குறீங்க, இது எதுக்கு தேவைப்படும்? ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், அதை நிறைவேற்றுவேன். இந்த இடத்துல அதிக பலன் உனக்கு தேவையாயிருக்கிறது. இந்த இடத்துல உனக்கு அதிக பாரம் தேவைப்படுகிறது. இதோ உன் அற்புதங்கள் நடக்கும் முன்பாக உன் முதுகு எலும்புகள் இருக்கிற அந்த பலகீனம் உன்னை விட்டு நீங்கும். அது உனக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்கள்ல நீ இன்னும் பலப்படத்தக்கதாக ஆவியில் நிரம்பும் பொழுது அந்த கிரியைகள் வெளிப்படும். இதோ தேவ வல்லமை வந்ததினால் அங்கே பலன் உண்டாயிற்று என்று சொன்னது போல அப்படிப்பட்ட பலன் உன் நடுவிலே காணப்படும். அந்நாட்கள் அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கத்தக்கதாக அப்பொழுது தேவன் என் விளக்கை ஏற்றினார் என்று காணத்தக்கதாய் இருக்கும். தேவன் என் விளக்கை ஏற்றினார் என்று காணத்தக்கதாய் இருக்கும். அப்படியே ஒரு குடும்பத்திற்காக செபிக்கலாமா? நம்முடைய பிரேயருக்கு வர்ற ஒரு சகோதரி, மருமகள் 3.5 மாதம் கருத்தரித்திருந்தால், ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. நேற்றைய தினத்தில் அவங்க பகல்லே எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க, என் மருமகளுக்கு திடீர்னு பெயின் அதிகமாக இருக்குது, ஜோம் பண்ணிடுங்க பிரதர் அப்படின்னாங்க. அப்போ நான் சரி ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு திடீர்னு அந்த மருமகளுடைய சத்தத்தை கேட்டேன். நான் ரொம்ப மனம் உடைந்து போனேன். ஒரு பிள்ளை தாட்சியுடைய அகோரத்தை அங்கே கேட்க நேரிட்டது. சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். குழந்தை அபாஷன் ஆயிட்டுன்னு சொன்னாங்க. குடும்பம் துடிச்சு பெருச்சு. அவங்களுடைய சமாதானத்திற்காக ஒரு நிமிடம் அப்படியே வலது கரங்களை உயர்த்தலாமா? அந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்தரலட்டும். அந்த பிள்ளைக்காக நான் திரளான பிள்ளைகளோடு இணைந்து செபித்தேன். கரோலின் அந்த மகளுக்காக எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அந்த மகளுக்கு மீண்டும் இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே மீண்டும் உடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். ஆண்டவருடைய கரங்கள் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய இரக்கத்தை கட்டளையிட உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஏசப்பா. உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவருடைய கரங்கள் அந்த மகளுக்கு ஒரு பெரிய சேமத்தை கட்டளையிடும்படியாக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக, ஆண்டவருடைய நன்மை அந்த குடும்பத்திற்கு ஊற்றப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நினைவு கூறுவதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படியே இப்பொழுது உங்களுக்காக ஒரு 5 நிமிடம் செபிக்க போறீங்க. உங்களுக்காக ஒரு 5 நிமிடம் செபிக்க போறீங்க. சிலர் ஊழிய வாஞ்சை உள்ள ஒரு மகள், நீங்க இப்போ அதெல்லாம் மறந்தே போயிட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஊழிய வாஞ்சை, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இப்போ சில மனிதர்களை பார்த்து எப்பா இப்படி இருக்குது, இதுக்குள்ள வரவே இல்லைங்கிற ஒரு மனப்பான்மையில குடும்பம், வேலை, சில பாடு, சில வேளைகளில் தோணுது நான் எவ்வளோ பாட சந்திச்சிட்டேன்.
ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் உங்களை அழைக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. நீ மீண்டும் கர்த்தருக்கு நேராய் திரும்பு. நீங்க ஆதின நாட்கள்ல கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று உங்களை சில இடங்கள்ல ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாகிலும் செய்வேன், உமக்காக நான் ஏதாகிலும் செய்வேன். ஆண்டவருடைய கரம் என்னை பலப்படுத்தும்படியாக ஒவ்வொருவரும் உங்களை ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்க எதிர்பார்ப்புக்காக ஒவ்வொருவரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். ஒரு 2 நிமிடம் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் கரங்கள், இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் கரங்கள் ஆண்டவரே வெளிப்படட்டும், ஆண்டவரே வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆவியானவர் இன்றைக்கு சிலரோடு அதிகமாய் பேசுவார், அதிகமாய் இடைபடுவார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சில இடங்கள்ல ஆண்டவரை நான் உமக்காக பணி செய்வேன்னு ஒருத்தங்க இருக்கிறீங்க. நீங்க ஆனா நிறைய பாடு, சில வேளையில போதும் கர்த்தாவேன்னு சொன்ன நிலைமைக்கெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழைப்ப, நீ என்கிட்ட பேசின அந்த காரியத்தை மறந்த நிலையில இருக்கிற ஆண்டவர் நோக்கி எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் உங்க குடும்பத்திற்காக, உங்க தேவைகளுக்காக, உங்க எதிர்பார்ப்புக்காக ஒரு 5 நிமிடம் அப்படியே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. இந்த இடத்துல உங்க விண்ணப்பத்திற்கு ஆவியானவர் பதில் கொடுப்பார், உங்க சத்தத்திற்கு பதில் கொடுப்பார். ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி, என்னை மறக்காத கர்த்தர், என்னை நினைவு கூறுகிற கர்த்தர். ஆண்டவருடைய கரங்கள் என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய கல்விக்கு, என்னுடைய காரியங்கள்ல நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள், இரக்கங்கள் வெளிப்பட ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி கூப்பிடலாம், இயேசுவை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவருடைய நன்மை என்னை நிரப்பட்டும், ஆண்டவருடைய கிருபை என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவருடைய மகிமை என்னை பலப்படுத்தட்டும், ஆண்டவருடைய வல்லமை என்னை பலப்படுத்தட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த வருடத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் இதுவரையில நீங்க கேட்டிருப்பீங்க, ஆண்டவர் இந்த சின்ன காரியம் எனக்கு வாய்க்க செய்யுங்க. இல்லைங்க, அப்படி ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்ல, பழுகி பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. உன் காரியங்களை பெரிதாய் மாற்றுவேன்னு சொன்னாரு. உன் காரியங்கள்ல நன்மைகளை கட்டளையிடுவேன்னு சொன்னாரு. இயேசுவை நோக்கி, இயேசுவை நோக்கி. ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய வல்லமையின் பலன். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே கிருபை, இயேசுவே கிருபை, இயேசுவே கிருபை. என்னை நிரப்பட்டும், என்னை நிரப்பட்டும். காயப்பட்ட ஒரு மனிதருக்கு ஆண்டவரை அல்லாமல் அந்த காயத்தை கட்ட யாராலும் முடியாது. வார்த்தையினால் காயப்பட்டிருப்போம், சூழ்நிலையினால் காயப்பட்டிருப்போம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என் மேல அந்த கிருபையை கட்டளையிடுங்க ஏசப்பா, என் மேல அந்த கிருபையை கட்டளையிடுங்க. இப்பெல்லாம் சில வேளையில் உங்ககிட்ட இறக்க குணமே காணப்படலை. சில ஆளோட இணைஞ்சு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவருக்காக தான் போறீங்க, அங்க மேல யார் மேலே அன்பு காட்ட முடியல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. வேதம் சொல்லுகிற, உன் சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு. அப்படின்னா எப்படி இருக்கணுமா? உங்க சத்ருக்கே நீங்க ஆகாரம் கொடுக்கிற அளவுக்கு உங்க அன்பு பெரிதா இருக்கணுமா? ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. ஏசப்பாவுடைய கரங்கள் இறங்க, வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்தை நினைத்தரலுங்க, என் பிள்ளையை நினைத்தரலுங்க, என் தேவைகளை சந்திங்க, என் எதிர்பார்ப்பை எனக்கு நினைத்தரலுங்க ஏசப்பா. எத்தனை பாட கடந்து வந்திருக்கிறீங்கல்ல, எத்தனை கண்ணீரை கடந்து வந்திருக்கிறீங்கல்ல, எத்தனை வேதனையை கடந்து வந்திருக்கிறீங்கல்ல, எத்தனை பரிகாசத்தை கடந்து வந்திருக்கிறீங்கல்ல, எத்தனை நிந்தையை கடந்து வந்திருக்கிறீங்கல்ல. இயேசு உங்களை மறக்க மாட்டார், இயேசு உங்களை மறக்க மாட்டார். இயேசு உங்களுக்கு இரக்க பாராட்டுவார். இயேசு உங்க வேதனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவார். ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆண்டவருடைய கிருபை மேல் வெளிப்படட்டும் ஏசப்பா, வெளிப்படட்டும் ஏசப்பா, வெளிப்படட்டும் ஏசப்பா, வெளிப்படட்டும் ஏசப்பா.
ஆண்டவருடைய கிருபையின் மேல் வெளிப்படட்டும் இயேசப்பா. ஆண்டவருடைய வல்லமையின் மேல் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய தொடுதலின் மேல் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய கிருபையின் மேல் வெளிப்படட்டும். சொல்லுங்க, உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. உங்க குடும்ப சூழ்நிலைகளை ஒப்பு கொடுங்க. உங்க காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மை வெளிப்பட ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, நன்மைகளுக்காக என்னை மறக்காத கர்த்தர் நீராண்டவரே, என்னை நினைவு கூறுகிற கர்த்தர் நீராண்டவரே, எனக்கு அற்புதங்களை செய்கிற கர்த்தர் நீராண்டவரே, எனக்கு தயவை கட்டளையிடுகிற கர்த்தர் நீராண்டவரே, என்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்கிறதே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே கிருபையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே கிருபையை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே கிருபையை வெளிப்படுத்துங்க. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் உங்க ஆவிக்குரிய அழைப்பை சரி செய்து கொள்ளுங்க. ஒரு சகோதரிக்கு இந்த வார்த்தை வருகிறது, நீ நிறைய அவமானப்பட்டு உன் வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிற. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார், உங்களோட பேசுகிறார். நீங்க மீண்டும் எழும்பும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எல்லாரும் கண்களை மூடி, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமென் ஆண்டவரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனை தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அப்படியே ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஜெப வேளை ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்படியே எல்லாரும் உட்காரலாமா? அப்படியே இருந்த வண்ணமாய் நாம் தொடர்ந்து